வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் ஷோ. இது 90s நாஸ்டால்ஜியா எபிசோட் 4. நம்ம 90s நாஸ்டால்ஜியோட ஃபஸ்ட் எபிசோடு வந்து இங்கிலீஷ் பாட்டு. ஸோ இது இங்கிலீஷ் படம், ஹாலிவுட் படம். ஏன் ஹாலிவுட் படம்னு சொல்கிறேன்னா, நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நீலாம் தமிழ் படம் தாண்டா பார்ப்பேன், நான் ஹாலிவுட் படமே பார்ப்பேன் அப்படின்னு சீன் போடுறதுக்கு, ஒரு ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பில்டப் டேர்மாக இருக்கும். அது இங்கிலீஷ் படம்னு சொன்னால் கூட ஒரு நார்மலாக இருக்கும், ஹாலிவுட் படம்னு சொன்னால் ஒரு பந்தாவாக இருக்கும். ஸோ அதனால தான் டைட்டில் ஹாலிவுட் படம்னு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து 2வது எபிசோடாக வந்திருக்க வேண்டியது. ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே இங்கிலீஷ் பாட்டுக்கு போயிட்டோம். ஸோ 1 by 1 போவோன்னு கார்ட்டூன்ஸு, வீடியோ கேம்ஸ், கம்ப்யூட்டர் கேம்ஸ்லாம் போட்டுட்டு இப்போ திருப்பி இந்த இங்கிலீஷ் படத்துக்கு வந்திருக்கேன். வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பேன். அப்போது ஆனுவல் டேஸ் லீவுக்கு வந்து எங்கள் பெரியம்மா ஊருக்கு போவோம். அங்கே வந்து எல்லாருமே தறி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாருமே பின்னாடி தறி பட்டறையில் தான் இருப்பாங்க. நான் மட்டும் தான் டிவி பார்த்துட்டு இருப்பேன், ரிமோட் என் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ ரேண்டமாக சேனல்ஸ் மாற்றிட்டே இருக்கும்போது ஸ்டார் மூவிஸ்னு ஒரு சேனலை பார்க்குறேன். அதில் பார்த்தா ஒரு விளம்பரம் போட்டுட்டு இருக்கான். பார்த்தா ஒரு பாக்ஸிங் படம். அதில் சும்மா பிட்ஸ் அண்ட் பீசஸாக காட்டுவான் இல்லையா, அதில் வந்து ட்ரைனிங் பண்ணுறது, மலை மேலே ஓடுற மாதிரி சீன்லாம் இருக்குது. எனக்கு பார்த்தோன்னே பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, இந்த படத்தை எப்படியா பார்த்தே ஆகணுமேனு. அதான் அன்றைக்கி 3 மணிக்கு போடுறான் மத்தியானம். அப்படி நான் பார்த்த படம் தான் ராக்கி 4. அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நான் சில்வஸ்டர் ஸ்டலோனோட பயங்கரமான ஒரு தீவிர வெறியன் ஆகிட்டேன். அவர் எவ்வளோ படம் பண்ணாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து ராக்கி. எவ்வளோ பைத்தியம்னா, என்ன நீங்கள் எல்லாருமே ராக்கின்னு தான் கூப்பிடணுன்னு ஸ்கூலில் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிட்டேன்னா, அந்தளவு ஒரு பைத்தியம். படம் ஆரம்பிக்குது, ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் இது பேசினே இருக்காங்க. எனக்கு அப்போ ஒன்றும் புரியல. ஒரு ரஷ்யன் பாக்ஸர் வரான், அவன் தான் வில்லன். அது ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது. என்ன ஜெயிக்கிறதுக்கு ஆளே இல்லையான்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணுறான். அப்போலோ கிரீட் போய் சண்டை போடுறாரு, சண்டையில் இறந்துடுறாரு. அப்புறம் ராக்கி வந்து அவர் ஃப்ரெண்டுக்காக ரிட்டையர்மெண்ட்லேருந்து திருப்பி வந்து சேலஞ்ச் பண்ணி ஃபைட்டை ஜெயிக்கிறாரு. ஸோ என்னன்னா, எனக்கு வந்து அந்த காலத்தில் வந்து அவ்வளோ இங்கிலீஷ்லாம் புரியல. பட் ஆனால் கதையாக பார்க்கும்போது இதுதான் கதை அப்படின்னு நானே அசியூம் பண்ணிக்கிட்டது தான். ஸோ எனக்கு அப்போ இப்படி தான், இந்த அளவுக்கு தான் எனக்கு புரிஞ்சுது. நிறைய அந்த பழைய கதைலாம் எனக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட்டு பார்த்ததே ராக்கி 4 தான். ராக்கியும் அப்போலாவும் வந்து ஃபஸ்ட்டு ரைவல்ஸாக இருந்தாங்க. அந்த கதைலாம் எதுவுமே தெரியாது. சாதாரணமாக நான் பார்த்துட்டு இருக்கேன், ஓ இது ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்ட் கதை, ஃப்ரெண்டுக்காக இவன் இறங்கி அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து இவங்களை வந்து ரஷ்யா கூப்பிட்டு போவாங்க. அங்கே பார்த்தா எந்த ஃபெசிலிட்டிஸுமே இருக்காது. தலைவர் வந்து பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணுவார், கிடைக்கிற எல்லா ரிசோர்ஸையும் யூஸ் பண்ணுவார். அப்புறம் ஒரு ஸ்னோ மவுண்டனை கிளைம் பண்ணுறது. ஆனால் சின்ன வயசில் பார்க்கும்போதே எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு வெறி, எஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வெறி. நானே ராக்கி மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ராக்கி ஜெயிக்கும் போது அப்படியே நானே ஜெயிச்சா மாதிரி ஒரு ஃபீல். நைட்டு எங்கள் அண்ணா வந்தவொடனே சொல்கிறான், ஆனால் அந்த மாதிரி படம் பார்த்தேன், செம்மையாக இருக்குண்ணா. அவர் சொல்கிறாரு, என்ன படம் ராக்கி 4ன்னு சொன்னவொடனே அவர் சொல்கிறாரு, ராக்கியில் வந்து மொத்தம் 5 பார்ட் இருக்குது. அதில் நடித்த ஒரு பேர் வந்து சில்வஸ்டர் ஸ்டலோன். ஸ்டார் மூவிஸில் வந்து எல்லா ஃப்ரைடேவும் ஒரு ராக்கி படம் போடுவான் அப்படின்னு சொன்னார். நான் பார்த்தது வந்து ரிப்பீட் டெலிகாஸ்ட், மத்தியான டைமில் ரிப்பீட் போடுவான் நைட்டு போட்டதை. அடுத்த பார்ட் நான் பார்த்தது வந்து ராக்கி 5. அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல, வெறுப்பாயிருச்சு. ஏன்னா அதில் வந்து பாக்ஸிங்கும் வராது, பெருசாக ராக்கி ட்ரெயின் பண்ணுற மாதிரிலாம் வராது. ஸோ ஆனுவல் டேஸ் லீவ்லாம் முடிஞ்சு திருப்பி சென்னைக்கு வந்து நான் என் ஃப்ரெண்ட்டை சொல்கிறேன், மச்சான் அந்த மாதிரி நான் ஒரு படம் பார்த்தேன் ராக்கின்னு. அவனும் சொல்கிறான், மச்சான் நானும் பார்த்தேன்டா, நீ என்ன பார்த்தேன்னா அவன் ராக்கி 3 பார்த்துருக்கான். நாங்கள் 2 பேரும் ஒரு ராக்கி ஃபேன் கிளப் உருவாக்குற அளவுக்கு பயங்கரமான ஒரு தீவிர வெறியர்களாக மாறிட்டோம். என் பேக்கில் வந்து ராக்கின்னு ஒரு பிளாக் ரீஃபில் பெனில் வச்சு பயங்கரமாக ஒரு கேலிகிராஃபி பண்ணிட்டேன். அவன் என்ன பண்ணான், அவனுடைய பேக்கில் வந்து ஒயிட்னர் வச்சு இட்டாலியன் ஸ்டாலியான்னு ராக்கி போட்டிருப்பார் இல்லையா, அந்த மாதிரி இந்தியன் ஸ்டாலியான்னு போட்டுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் படம்லாம் பார்க்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் திருப்பி பழைய மாதிரி கார்ட்டூன்ஸு, அப்படி பவர் ரேஞ்சர்ஸ் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தோம் கொஞ்ச நாள். அப்புறம் திருப்பி 9th ஸ்டாண்டர்ட் லீவ் வரும்போது என்னன்னா, எங்கள் ஸ்கூல் தான் வந்து போர்டு எக்ஸாம் சென்டர். ஸோ காலையில் வந்து போர்டு எக்ஸாம்ஸ் நடக்கிறதுனால எங்களுக்கு வந்து மத்தியானம் தான் ஸ்கூல் வைப்பான். நான் என்ன பண்ணுவேன், காலங்காத்தால எழுந்து குளிச்சு கிளம்பிட்டு நேராக என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவேன். அங்கே பார்த்தா அவங்க அம்மா அப்பா 2 பேரும் ஒர்க்கிங்கு. ஸோ நாங்கள் 2 பேர் தான் அவங்க வீட்டில் இருப்போம். ஸோ நாங்கள் உட்காந்து வழக்கம் போல் டிவி பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ எப்படின்னா, கார்ட்டூன் பார்க்கலாமா படம் பார்க்கலாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வரும். சரி, HBO இல்லை ஸ்டார் மூவி ஏதாவது ஒரு சேனல் வைப்போம், ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம், நல்லா இருக்குது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா கண்டினியூ பண்ணி பார்ப்போம், இல்லை கார்ட்டூன் நெட்வொர்க்கே பார்த்துருவோம். இதுதான் எங்களோட டிசிஷனாக இருக்கும். அந்த படம் நல்லா இருக்கா இல்லையான்னு எப்படி டிசைட் பண்ணோன்னா, அதில் ஏதாவது சயின்ஸ் ஃபிக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது வருதா, அதாவது வந்து ஸ்பேஸ்ஷிப்பு, ஏலியன்ஸு, ரோபோட்ஸு இந்த மாதிரிலாம் வந்தால் பார்ப்போம். இல்லை வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி ஆக்ஷன் சீன்ஸ் இருந்தாலும் நாங்கள் பார்ப்போம். இல்லை ஏதோ சீரியஸாக படம்லாம் போயிட்டுருக்குன்னா நாங்கள் பார்க்க மாட்டோம், கார்ட்டூன் நெட்வொர்க் மாறிடும். அப்போ வந்து கிறிஸ்மஸ் டைம் வேறு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சாண்டா மூவிஸாக போடுவோம், அதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் ராம்போன்னு ஒரு படம் இருக்கிறது தெரிய வருது. ராம்போ படம் பார்க்குறோம், பயங்கரமான ஒரு ஃபேன்ஸ். அப்புறம் பல வருஷங்களுக்கு கழித்து ராக்கி 6 வருது, அதே மாதிரி ராம்போ 5 வருது. செம்ம எங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல். ஸ்டாலோன் இன்னும் நடிச்சிட்டு இருக்காரு, வெறி இன்னும் குறையல அப்படின்ட்டு பயங்கரமாக எங்களுக்கு ஒரு பெருமிதம். சரி, திருப்பி நான் ஸ்டாலோன் ராக்கிக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்த படத்துக்கு போவோம். அப்புறமா நாங்கள் வந்து இந்த கார்ட்டூன்ஸ்லாம் பார்க்குறதுனால எங்களுக்கு இந்த சூப்பர் ஹீரோ மூவிஸ்லாம் போட்டாலே பயங்கர ஹைப் ஆயிரும்.
அந்த மாதிரி வந்து சூப்பர்மேன் மூவிஸ்லாம் வந்து போகோ சேனலில் போட்டுட்டு இருந்தான் அப்போது. அப்புறம் பேட்மேன் மூவிஸ், நிறைய பேர் வந்து பேட்மேன் மூவிஸ்னாலே நோலன் மூவிஸ் மட்டும்தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காலத்துலேயே வந்திருக்கு. இப்போது ஃப்ளாஷ்டில் வந்து மைக்கேல் கீட்டன் திருப்பி ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா தான் நிறைய பேருக்கு தெரிய வருது. ஸோ அது வந்து டிம் பர்ட்டனோட வெர்ஷன் பேட்மேன் ரிட்டர்ன்ஸ், பேட்மேன் ஃபாரெவர், பேட்மேன் அண்ட் ராபின். அந்த பேட்மேன் அண்ட் ராபின்ல தான் ஜார்ஜ் க்ளூனி வருவாருன்னு நினைக்கிறேன். பேட்மேனாக நல்லா இருக்கும். அதுவும் பேட்மேனில் வந்து ஜாக் நிக்கல்சன் தான் ஜோக்கர் கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாரு. சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம அர்னால்ட் படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். நல்லா பாடி பில்டராக ஒருத்தாருங்க, யார் இவன், நல்லா ஆக்ஷன் இருக்கும் போல இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த படம் வந்து கொனான் தி பார்பேரியன் நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு வில்லன் இருப்பான், அவன் அப்படியே பாம்பு மாதிரி மாறுவான். பயங்கரமான ஒரு கிராஃபிக்ஸ் அது இப்போ மேபி கிராஃபிக்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்க டேக்கியாக இருக்கலாம், பட் அந்த காலத்துக்கு அதை நாங்கள் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் டெர்மினேட்டர் 2 பார்க்குறோம் நாங்கள். அதில் வந்து ஒரு பைக் ஸ்டண்ட் வரும், வேறு மாதிரி ஒரு ஸ்டண்ட். அப்படியே அர்னால்டும் அந்த பையனும் பைக்கில் வந்துட்டே இருந்து அந்த பிரிட்ஜிலேருந்து குதிப்பாங்க. அது ரியல் ஸ்டண்ட் பெர்ஃபார்ம் பை அர்னால்டு. பயங்கரமாக இருக்கும் அது. அதில் வந்து மெர்க்குரின்னு ஒரு வில்லன் வருவான். அவன் பேர் மெர்க்குரியான்னு கூட எனக்கு தெரியாது. நாங்களாம் அவனை மெர்க்குரின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா அவன் வந்து லிக்விடாக மாறி திருப்பி சாலிடாக மாறுவான் இல்லையா, அதனால் மெர்க்குரின்னு சொல்லுவான் அவனை. அதுக்கப்புறமா தான் பார்ட் 1 வந்து மச் லேட்டர் பார்த்தா, அதில் பார்த்தா அர்னால்டு வில்லனாக இருக்கான். அப்புறமா தான் எங்களுக்கு கனெக்ட் புரியுது. பார்ட் 1ல் வந்து அர்னால்டை வந்து கொல்ல அனுப்புகிறாங்க ஃபியூச்சர்லேருந்து. பார்ட் 2ல் வந்து அர்னால்டை வந்து காப்பாற்ற அனுப்புகிறாங்க அப்படின்றது புரிஞ்சுது. அப்புறம் அர்னால்டோட கமாண்டோ, ரெடேட்டர், அப்புறம் டோட்டல் ரீகால்னு ஒரு படம், பயங்கரமான படம், பயங்கர மைண்ட் சைக்காக இருக்கும். அப்புறம் அவர் வந்து சில காமெடி படம்லாம் நடிச்சிருப்பார். கிண்டர் கார்டன் காப்னு நினைக்கிறேன் அந்த படம் பேர். அப்படியே பார்க்க வந்து எப்படின்னா இங்கிலீஷ் படம் பார்க்குறது வந்து ஒரு வாடிக்கையாக மாறிடுச்சு. அப்புறம் வந்து பொறுமையாக சரி இது என்ன தான் படம் பார்க்கலாம் அப்படின்ட்டு மாறின டைம். ஸோ இப்படியாக ஒரு ஆக்ஷன், காமெடி, ஃபேண்டசி படங்கள், சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களாக ஸ்கூல் டைம்ஸில் பார்க்க ஆரம்பிச்சு. அப்புறமா தான் வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஒரு சின்ன கலர் டிவி கொடுத்தாங்க இல்லையா, அது வந்து எங்கள் பெரியம்மா பையன் வந்து வாங்கி வச்சுருந்தாரு. ஆஸ் யூஷுவல் இந்த பெரியம்மா பையன் வந்து என்னுடைய எல்லா கதைகள்லையும் வருவார். அவரோட கம்ப்யூட்டர்லாம் எடுத்துகிட்டு தரமா டவுன்லோட் பண்ணி படம் பார்ப்பேன், பாட்டு கேட்பேன், அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாலே அவரே தான். அவருடைய ரூமில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கவர்மெண்ட் டிவி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மூவி சேனல்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு லேட்டராக. நான் காலேஜ் சேர்ந்த புதுசுன்னு நினைக்கிறேன். அப்போது சோனி பிக்ஸ், அப்புறம் மூவிஸ் நவ், ராமிடி நவ், இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய படங்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் நான் வந்து நிறைய கிளாசிக் படங்கள்லாம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு ஒன் ஆஃப் த கிளாசிக் மூவி என்னென்னா மெக்கனா ஸ்கூல்டுன்னு ஒரு படம். அதோட ஆட் வரும்போது எங்கள் அப்பா சொல்கிறாரு, இந்த படத்தை நான் தேட்டரில் பார்த்துருக்கேன், ரிலீஸ் ஆனப்போ பயங்கரமான ஒரு படம், சூப்பராக இருக்கும், கௌபாய் படம் அப்படின்ட்டு பயங்கர ஹைப் ஏற்றி விட்டார். இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு பார்க்குறேன். வேறு லெவல் படம். அதில் வந்த நிறைய சீன்ஸை வந்து 1000ல் ஒருவன் படத்தில் வந்து இன்ஸ்பயர் ஆகி அந்த சீன்ஸ் வச்சுருப்பாங்க. டேரெக்டாக லிஃப்ட் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க, பட் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் மெக்கனாஸ் கோல்டுன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறமா வந்து எனக்கு இந்த கௌபாய் படம்னாலே ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து இந்த ஜெய்சங்கர் படம்லாம் கூட நான் பார்ப்பேன். ஸோ ஓஜி தலைவன் வரும்போது நம்ம அதை பார்க்காம இருக்க முடியுமா? கிளின்ட் ஈஸ்ட்வுட்டை தான் சொல்கிறேன். எங்கள் அப்பா வந்து இந்த பேரை வந்து ஒரு 1000 வாட்டி சொல்லியிருப்பார். கிளின்ட் ஈஸ்ட்வுட் படம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். எனக்கு அந்த பேரே ஃபஸ்ட்டு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகாமல் இருந்தது. அப்புறமா வந்து இந்த சோனி பிக்ஸில் தான் அந்த படத்தையும் நான் பார்க்குறேன், த குட், த பேட், தி அக்லி. அந்த படத்தோட ப்ரோமோ வரும்போது எங்கள் அப்பா சொல்கிறாரு, கிளின்ட் ஈஸ்ட்வுட் படம் வந்துச்சா, செம்ம படம், இது வேறு லெவலில் இருக்கும், படம் ஒரு 3 மணி நேரம் போகும்னு நினைக்கிறேன். அவரோடைய நாஸ்டாலஜிக்கு போயிட்டார். சரி இந்த படத்தையும் பார்ப்போம் அப்படின்ட்டு ஒன் ஃபைன் டே நான் பார்க்குறேன். நான் பார்க்குறது எல்லாமே எப்படின்னா, நைட்டில் வந்து இந்த படங்கள்லாம் போடும், அதை வந்து அடுத்த நாள் மத்தியானம் வந்து ரிப்பீட்டில் போடுவோம். எனக்கு ஸ்கூல் எக்ஸாம் டைமில் இல்லைனா வந்து சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி டைம்லலாம் வந்து மத்தியானம் டைமில் இதெல்லாம் பார்ப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி நிறைய வெஸ்டர்ன் மூவிஸ்லாம் பார்த்தேன் நான். அப்புறம் வந்து ஆல்ஃப்ரெட் ஹிச்காக்கோட சைக்கோ படம். சைக்கோன்ற படத்துக்கு வந்து பயங்கர பில்டப் இருக்குன்றது எனக்கு தெரியுது. பில்டப்லாம் இல்லை, அது உண்மையிலே நல்ல படம் தான். பட் எப்படின்னா நமக்கு சொல்லும்போது பயங்கர பில்டப்பாக சொல்லலாம். அந்த படம் பார்த்துட்டு தேட்டரில் எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமா, தனியாக பார்க்க சேலஞ்ச் பண்ணாங்க, அது இதுன்னு நிறைய உருட்டு கதைகளை உருட்டி விடுவாங்க. அந்த படம் ஒரு கிளாசிக் படமாச்சே, பார்த்தே ஆகணுமே அப்படின்ட்டு அதையும் பார்க்குறேன். ஒரு நாள் பகலில் பார்க்குறேன், 3 மணிக்கு படம் ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு பொண்ணு கார் எடுத்துகிட்டு எங்கேயோ போகுது, ஒன்றும் புரியல. நான் அப்படியே பார்த்துட்டு அப்படியே தூக்கம் வருது, அப்படியே சொக்கும்போது தான் அந்த ஷவர் சீன் வருது. என்னடா அது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கேன். திடீர்னு பார்த்தா அந்த ஸ்க்ரீனை வழங்கி ஒரே குத்து, பயங்கரமாக அந்த மியூசிக்கு எல்லாமே பயங்கர ஒரு அப்படியே அரை தூக்கத்தில் இருந்தால் வந்து ஏஞ்சி அப்படியே திடுக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் அது. அதுக்கப்புறமும் கதை அப்படியே மூவ் ஆகுது. அந்த கிளைமேக்ஸ் வரும்போது தான் அந்த ஒரு ஹை கிரியேட் ஆகுது. இந்த சைக்கோ படத்தை பற்றி எனக்கு எப்படி தெரியும்னா, ஒரு பழைய சிவாஜி படத்தில் வந்து சிவாஜி சொல்லுவார், சைக்கோன்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்திருக்கு பார்த்துருக்கியா, அதில் வந்து ஹீரோ வந்து அந்த பொண்ணை வந்து காருக்குள்ளார வச்சு தண்ணிக்குள்ளார தள்ளி விட்டுருவாரு, அதே மாதிரி உன்னை தள்ளி விட்டுருவேன் அப்படின்வாரு. அப்படி தான் எனக்கு அந்த பேர் மைண்ட்லேயே ரெஜிஸ்டர் ஆகுது. அப்போ அது இங்கே எவ்வளோ ஃபேமஸாக இருந்திருக்கும் அது ரிலீஸ் ஆன டைமில், யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு வில் ஸ்மித் படம் பார்த்தோம். அந்த படம் பார்த்ததுலேருந்து பயங்கர வில் ஸ்மித் ஃபேனாக மாறிட்டோம். அது என்ன படம்னா பேட் பாய்ஸ் 2. எங்கள் அண்ணாவோட கம்ப்யூட்டரில் வந்து நிறைய இங்கிலீஷ் படம்லாம் சேவ் பண்ணி வச்சிருப்பாரு, அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன். நான் பார்த்தா பேட் பாய்ஸ் 2ன்னு ஏதோ இருக்குது. அது வந்து நான் தமிழ் டப்பிங்கில் தான் பார்த்தேன். உண்மையாக சொல்லிடுறேன், நான் செம்ம படம், டைலாக்ஸ்லாம் தாறுமாறாக இருக்கும். அப்புறம் ஹேண்ட்காக்னு ஒரு படம். அப்புறம் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேன்னு ஒரு படம் வருதுங்க. அதில் வந்து அது எப்பயோ வந்துருச்சு, நான் அப்புறமா தான் பார்க்குறேன்.
அதில் பார்த்தா இந்த மாதிரி வந்து ஏலியன்ஸ் வராங்க, திடீர்னு உலகத்துக்கு த்ரெட்டன் வருது. அந்த படத்தில் வந்து நடுவில் தான் வில் ஸ்மித் வருவார், ஒரு பைலட்டாக இருப்பார். அப்புறம் அவரும் ஒருத்தரும் தான் போய் அந்த ஏலியன் ஸ்பேஸ் ஷிப்பில் போய் வைரஸ் பரப்புவாங்க. பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா வாவ், எப்படி இப்படிலாம் யோசிக்க முடியுது, யார் சாமி இவர் அப்படின்னு பார்த்தா அவர் தான் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க். ஜுராசிக் பார்க் இந்த மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பேஸ்ட் படம்லாம் எடுத்திருக்காரு அப்படின்னு அப்போ நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமா தான் அவர் நிறைய நல்ல படங்களும் எடுத்திருக்காரு, இந்த ஸ்கின்லெஸ் லிஸ்ட்லாம் எடுத்திருக்காருன்றது தெரிய வந்து. அப்போ எங்களுக்கு தெரிஞ்சது எப்படின்னா, ஸ்பீல்பர்க்னா ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஜாம்பவான் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு பதியப்பட்டிருந்தது. அப்புறமா அந்த டைமில் வந்து இங்கிலீஷ் படங்கள் வந்து தேட்டர்லலாம் கூட போய் பார்க்கக்கூடிய ஒரு சான்சஸ்லாம் கிடைக்க ஆரம்பித்த டைம். நிறைய டப்பிங்கில் வந்து இருந்தது. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் அப்போ தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அப்புறம் ஹாரி பாட்டர் நான் ஒரு படம் கூட பார்த்ததே இல்லை. ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து அதோடைய எல்லா புக்கையும் படிச்சுட்டு எல்லா கதையும் மைண்டில் புகுத்திட்டான். அதனால் அதை நான் பார்க்கணுன்ற அவசியமே எனக்கு ஏற்படாமல் போயிருச்சு. அப்புறம் கோஸ்ட் ரைடர்னு ஒரு படம், அது கூட செமையாக இருக்கும். அந்த டைமில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து என்ன பண்ணிட்டான், இன்னொரு ஃப்ரெண்டை ஏமாற்றிட்டான். அதில் வந்து ஒரு குதிரை வரும் இல்லையா, குதிரையில் நெருப்பு வரா மாதிரி. அதை பார்த்து என்ன பண்ணிட்டான், இது வந்து மர்மதேசம் விடாது கருப்போடைய ரீமேக்கு, இங்கே வந்து கேவால சந்திர பார்த்து ரீமேக் ரைட்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டு இங்கிலீஷில் எடுக்கிறாங்கன்னு சொல்லி அவனை உசுப்பேற்றி அவன் பாவன் தேட்டரில் போய் பார்த்து ஏமாந்து போயிட்டான். அடுத்த நாள் வந்து செம்ம அடிதடி தகராறாக மாறிச்சது. அப்புறம் வந்து நிறைய வார் பேஸ்ட் மூவிஸ்லாம் பார்த்தோம். பேர்ல் ஹார்பர், பிரிட்ஜ் ஆன் ரிவர் கவாய், அந்த மாதிரி ரொம்ப பழைய படம், அதெல்லாம் கிளாசிக். சேவிங் பிரைவேட் ரயன். அப்புறம் இதுலேயே ஒரு ஸ்பூஃப் மூவி இருக்குது, ட்ராபிக் தண்டர்னு, பென் ஸ்டில்லரோட படம். அது யாராவது நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் கண்டிப்பாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதில் எப்படின்னா வந்து பென் ஸ்டில்லர் வந்து அது வந்து பாவம் ஸ்டைலோட ஸ்பூஃப் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து ஒரு பயங்கர ஆக்ஷன் ஸ்டாராக இருப்பார். அதுக்கப்புறமா வந்து நல்ல படங்களாக நடிக்கணும்ன்ட்டு ஒரு படம் நடித்து புதுசாக போயிருப்பார். அப்புறம் திருப்பி நமக்கு ஆக்ஷன் தான் சரியான ரூட்டுன்னு ஆக்ஷன் படம் நடிக்கலான்ட்டு ஃபாரஸ்ட்டில் போய் ஷூட் பண்ணும்போது வழி தவறி எங்கேயோ போயிருவார். ஒரு நாள் நினச்சிட்டு இருப்பாரு நம்மளை கொரில்லா மெத்தடில் ஷூட் பண்ணுறாங்க, அங்கங்கே சிசிடிவி கேமரா வச்சு நம்மளோட பர்ஃபார்மன்ஸை டெஸ்ட் பண்ணுறாங்கன்ட்டு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அது எப்படின்னா, இது மில்டன் குரூப்போடைய சிசிடிவி கேமரா, மில்டன் குரூப்ட மாட்டிப்பார். இவர் வந்து நினச்சிட்டு இருப்பார் ஸ்கிரிப்ட் படி தான் நம்ம நடிச்சிட்டு இருக்கோம்னு நடிச்சிட்டு இருப்பாரு. செம காமெடியாக இருக்கும். அது முடிஞ்சா நீங்கள் பாருங்க. அதில் டாம் க்ரூஸ்லாம் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருப்பாரு. இவர் ராபர்ட் டவுனி ஜூனியர் கூட வருவார். அதில் மெத்தட் ஆக்டிங் எல்லாம் ஸ்பூஃப் பண்ணிருப்பாரு. அது சூப்பர் படம், அதை நீங்கள் பாருங்கள். அப்புறம் நிறைய ஜாக்கி சானோட படங்கள்லாம் பார்த்தோம். ரஷ் ஹவர், ஷாங்காய் நைட், ஷாங்காய் நூன். அப்போ எப்படின்னா, நம்ம சைனீஸ் டப்பிங் படங்கள் தானே பார்த்துருக்கோம். அதில் வர ஜாக்கி வந்து ரொம்ப யங்காக இருப்பார். அந்த பங்க் ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுட்டு மெயிலாண்ட் சைனாவில் பழைய காலத்தில் நடக்கிற மாதிரியான கதைகள் தான் நடிச்சிட்டு இருப்பார். அப்புறம் பார்த்தா அவர் நிறைய கண்டெம்பரரி மூவிஸ்லாம் நடிச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து டப்பிங் பண்ணாதனால நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு. ஒரு படம் கார்ஜியஸ்னு ஒரு படம் சூப்பராக இருக்கும். அது மோர் ஆஃப் ஏ ரொமான்ஸ் பேஸ்ட் ஃபிலிம். அப்புறம் வந்து ட்வின் டிராகன்ஸ்னு ஒரு படம் இருக்கும், அதுவும் செம்மையாக இருக்கும். எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரியான ஒரு கதை அது. ஜாக்கியோட ஆக்ஷன் காமெடியை தாண்டி அவருடைய ஃபேஷன் சென்ஸுக்கு நான் ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன். அப்புறம் நம்ம மெல் கிப்சனோட படங்களும் பார்த்துருப்பேன் நான் அந்த டைமில். பிரேவ் ஹார்ட்ன்ற படம், அந்த படத்தோட கிளைமேக்ஸில் வந்து கேட்பாங்க பாருங்கள், உனக்கு என்ன வேணும்னு போது சுதந்திரம்னு சொல்லுவார். பயங்கரமான ஒரு கூஸ்பம் மொமெண்ட் அது. அப்புறம் எனக்கு வந்து மெல் கிப்சன் படத்துலேயே ரொம்ப பிடிச்ச படம் வந்து பிரேவ் ஹார்ட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லீத்தல் வெப்பன்ற படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மேட் மேக்ஸ் படம்லாம் கூட நடிச்சிருக்காரு. பட் லீத்தல் வெப்பன் வந்து சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். அப்புறம் இதே மாதிரி ஒரு காப் ஸ்டோரி போகிறேன். சாரி, நான் ரொம்ப ஜம்ப் ஆகிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ஆர்டராக பேசலாம்னு நினச்சேன், பட் மூவிஸ் ஞாபகம் வர நான் அதுக்கேற்ற மாதிரி பேசிகிட்டே வரேன். இன்னொரு ஃபேமஸான காப் மூவி என்னென்னா பிவர்லி ஹில்ஸ் காப். எடி மர்ஃபி நடித்த படம், செம்ம படம். எடி மர்ஃபி கூட சூப்பராக இருக்கும் அவரோட படங்கள். அதில் வந்து கம்மிங் டு அமெரிக்கான்னு ஒரு படம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை வந்து தமிழில் வந்து மைடியர் மார்த்தாண்டான்னு எடுத்தாங்க. ஒரு சூப்பர் படம், அதுவும் நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள். பார்த்துருந்தீங்கன்னா சூப்பர், செம வைபான படம். அதோடைய பார்ட் 2 கூட அமேசான் ப்ரைமில் வந்து ப்ரைம் ஒரிஜினலாக ரிலீஸ் பண்ணாங்க. பட் அது நான் இன்னும் பார்க்கல. எடி மர்ஃபி வந்து அவருடைய படங்கள் வந்து நிறைய படங்கள் வந்து சூப்பராக இருக்கும். டாக்டர் டூலிட்டில், அப்புறம் நட்டி ப்ரொஃபஸர் சீரீஸ், செம்ம ஆளுங்க அந்த ஆள். சரி, எடி மர்ஃபி சொன்னதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஆள் சொல்லாம விடக்கூடாது. ஜிம் கேரி, தி மாஸ்க், அப்புறம் லையர், பெட் டிடெக்டிவ் ஏஸ் வென்ச்சுரா, வேறு லெவல் படம் இதெல்லாம். அதுக்கப்புறம் அவர் நடித்த ட்ரூமன் ஷோ படம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா அதில் வந்து பயங்கரமான ஒரு எமோஷனலாக நடிச்சிருப்பார். நிறைய பேர் சொல்லுவீங்க எமோஷனலான படம்னே. த எட்டர்னல் மைண்ட் ஆஃப் என்னது த எட்டர்னல் சன்ஷைன் ஆஃப் ஸ்பாட்லெஸ் மைண்டா, அந்த படம் நான் பார்த்ததில்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லிட்டாங்க அது வந்து பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தாக்கத்தை கூடிய படம்னு. ஜிம் கேரியை வந்து நான் வந்து ட்ரூமன் ஷோலேயே என்னால் பார்த்து தாங்கிக்க முடியல, அவ்வளோ எமோஷ்னலாக இருந்தது. இதெல்லாம் பார்த்தா நமக்கு மண்டை வெடிச்சிடும், வேணான்ட்டு நான் அவாய்ட் பண்ணிட்டேன், சாரி மக்களே. ஸோ அது ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட் மூவிஸ், ட்ரூமன் ஷோ. அப்புறம் வந்து ஃபைட் கிளப்னு ஒரு படம். ஃபைட் கிளப் பேரை பார்த்துட்டு ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படம்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது வந்து சிங்கிள் பிரேக் மூவி. அந்த டைமில் வந்து எப்படின்னா சிங்கிள் பிரேக் மூவின்னு ஒரு கான்செப்ட் விடுவானுங்க. மொத்த படமே அட்ட ஸ்டேஜில் ஓடும், ஒரே ஒரு பிரேக் மட்டும் நடுவில் விடுவான், ஒரு 10 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ விடுவான்.
ஸோ நான் அதை பார்த்துட்ருக்கேன். நான் ஃபைட் படம் நினச்சி பார்த்தா பயங்கரமான ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். ஃபயராவது பயங்கரமாக இருக்குது. யாரா அது, என்னடா அது இப்படி இருக்கே, என்னது இதுன்னு பார்த்தா கிளைமேக்ஸ் பார்த்ததுக்கப்புறம் பயங்கரமான ஒரு ரெவலேஷன். இப்படி இந்த ஆள் இதெல்லாம் யோசிச்சு எடுத்துருக்காங்க. யாரா அந்த டேரக்டர்னு போய் பார்த்தா டேவிட் ஃபின்ச்சர்னு ஒருத்தர். அப்புறம் அந்த டேரக்டரோட ஃபில்மோகிராஃபி எடுத்து பார்த்தா எல்லாமே பயங்கரமான படம். மேக்ஸிமம் படம் நான் பார்த்துருக்கேன். இது நான் சொல்கிறது வந்து லேட்டர் டைமில், அப்புறமா இன்டர்நெட்லாம் கிடச்சதுக்கப்புறமா யார் இந்த டேரக்டர் அப்படின்னு விக்கிபீடியாலாம் பார்க்கும்போது எனக்கு தெரிய வருது. அவரோட நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். ஃபைட் கிளப், அப்புறம் 7, த கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன், அப்புறம் இந்த சோஷியல் நெட்வொர்க், அப்புறம் வந்து த கான் கேர்ள், அப்புறம் இன்னொரு படம் ஜோடியாக் செம்ம படம், சான்ஸே இல்லை. இந்த படம்லாம் நான் வந்து மேக்ஸிமம் எல்லாமே டிவியில் தான் பார்த்துருக்கேன். அப்புறம் சிடி டிவிடிஸ்லாம் ஆக்சஸ் கிடைக்க ஆரம்பித்த டைம் அது, அதாவது பைரேட்டட் டிவிடிஸ் தான் எல்லாமே. அப்போ வந்து இன்டர்நெட்டும் நமக்கு கிடைச்ச காலம். ஸோ வந்து விக்கிபீடியாவில் போய் பார்க்கறது. அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து IMDbன்னு ஒன்று இருக்குது, அதில் போய் பார்த்தீங்கன்னா ரேட்டிங் படி நிறைய நல்ல படங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். அந்த மாதிரி நிறைய படங்களுடைய பேர்லாம் நோட் பண்ணிவிட்டு வர்மா பஜாரில் போய்ட்டு எழுதி கொடுத்து வாங்கிட்டு வர்றது. அந்த மாதிரி நான் பார்த்த படம் தான் தி காட்ஃபாதர் சீரீஸ். அப்புறம் ஷஷாங்க் ரெடிம்ஷன், ஸ்கார்ஃபேஸு, கார்லிட்டோஸ் வே, பப்ளிக் எனிமீஸ். பார்த்தீங்களா, ஜானி டெப்பை மறந்துட்டேன். ஜானி டெப்னாலே கேப்டன் ஜாக் ஸ்பேரோ தான். பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலேயும் பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து டொரன்ஸ்லாம் நமக்கு ஆக்சஸ் கிடச்சதுக்கப்புறம் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி பார்க்குறது தான். இந்த சிடி டிவிடிலாம் வாங்குறது அதெல்லாம் விட்டு நேரடியாக நம்மளே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறது. அப்போ இஃபின்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அதில் வந்து ரேட்டிங் படியே நம்ம சார்ட் பண்ணலாம். அப்படின்னா என்ன ஜானர்னு செலக்ட் பண்ணிவிட்டு ரேட்டிங், சார்ட் பை ரேட்டிங் அப்படி கொடுத்தோன்னா அதிலே லிஸ்ட் வரும். அதிலே நிறைய படங்கள் பார்த்தோன்னா சைனா டவுன், அப்புறம் நிறைய DC அனிமேட்டட் மூவிஸ், ஃப்ளாஷ் பாயிண்ட், பேட்மேன் அண்ட் நிஞ்சா டர்ட்டில்ஸ்லாம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக நிஞ்சா டர்ட்டில்ஸ் லைவ் ஆக்ஷன் சீரிஸ் வந்து பழசு நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? 90s வந்திருக்கு. அந்த படம் நான் 3 படம் பார்த்துருக்கேன். சூப்பராக இருக்கும். அதெல்லாம் வந்து போகோ சேனலில் பார்த்துருக்கேன். அப்புறமா வந்து திருப்பி நாஸ்டால்ஜியாக்காக அப்பவே டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்கேன். நான் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் இந்த ஸ்கின்லெஸ் லிஸ்ட்டும் நான் டவுன்லோட் பண்ணி தான் பார்த்தேன். அப்புறம் இந்த அட்வென்ச்சர் மூவிஸ்லாம் சொல்ல மாட்டேன் பாருங்க. இண்டியானா ஜோன்ஸ் டாப் மோஸ்ட். இண்டியானா ஜோன்ஸ் தான். அதுலேயும் ஒரு சீரீஸில் வந்து எப்படின்னா ஒரு இந்தியாவுக்கு வருவார். சூப்பராக இருக்கும் அந்த எபிசோடு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த படம். அப்புறம் நேஷ்னல் ட்ரெஷர், அப்புறம் மம்மி ரிட்டர்ன்ஸ். இப்போ யோசிச்சு பார்த்தா இவ்வளோ படம் நான் எப்படி பார்த்தேன், எனக்கு எப்படி டைம் இருந்ததுன்னு எனக்கே ஒரு டவுட்டாக இருக்குது. எனக்கு இப்போ ஞாபகம் வர படங்கள் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய படம் பார்த்துருக்கேன். இப்போ டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. ஏன்னா காமெடினா அந்த டைமில் வந்து அவ்வளோ ஆக்சஸ் இருக்காது, அவ்வளோ செலெக்ஷன் பண்ணுறதுக்கு இது இருக்காது. பட் ஆனால் நம்ம தேடி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ எப்படின்னா OTTயில் வந்து நிறைய படம் கொட்டி கிடக்குது. நம்ம அப்படியே யோசிச்சுட்டே இது பார்க்கலாமா அது பார்க்கலாமான்னு கன்ஃபியூஷன்லேயே டைம் வேஸ்ட் பண்ணி அப்படியே படுத்து தூங்கிடும். ஸோ மக்களே, இது வந்து உங்களுக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் ட்ரிகர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். எபிசோடு எப்படி இருந்ததுன்னு எனக்கு DM பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச படங்கள், நீங்கள் பார்த்து ரசித்த படங்கள் இந்த எபிசோடில் நான் மென்ஷன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து வா இந்த படம் நானும் பார்த்துருக்கேன், சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்ச படம், இல்லை நீங்கள் வந்து எதாவது பார்த்துட்டு உங்கள் லைஃபே எனக்கு வந்து லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் இந்த படம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி படங்கள் இது எல்லாத்தையும் எனக்கு DM பண்ணுங்கள். வழக்கமாக சொல்கிறது தான். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், பாய்.